தரிசிக்க செய்த பக்காத குருநாதராகிய மாதில்லா தணிகையரின் மணுமகன் மகரிஷி மார்கநாத பெருமானின் திருவடியை வணங்கி மாதில்லா மணுமகன் என்ற தலைப்பில் தெய்வத்தின் தயவால் முத்துப்பேருளை ஆற்ற வேகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பஞ்சனை இறைச்சியில் அதுல 2வது பாசுரத்தில் தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாசில் மேம்பானூனை தினமும் 4:30 மணிக்கு தெய்வத்தை போற்றி வணங்குகிறோம் இல்லையா? மாசில் மேம்பாடுரை சாலையின் ஆண்டவா அப்படின்னு தெய்வத்தை தோத்தரிக்கிறோம். ஏனும் மாசிலான் மறைவடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து அங்கேயும் மாசில்லா மறைபடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மாசிலா தணிகையரின் மணுமகன், மாசிலா தணிகையரின் மணுமகன் என்றும் மாசரு மார்கநாதர் மகரியம் உதயதேவே. பல இடங்களை நம்ம தெய்வம் இது மாச பத்தி மாசில்லா மணுமகன் அப்படிங்கிறத தோத்தரித்து நம்ம படிக்கிறோம். இந்த மாசிலா என்ற ஒப்புயரற்ற பெருதற்கரிய யாரும் இதுவரை அடைய முடியாத பதவியை நம் தெய்வம் எவ்வளவு பாடுபட்டு அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு விளக்கமா பார்ப்போம். மனித உடலை எடுத்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம மனித உடல் இருக்கோம் இல்லையா, இந்த உடலை எடுத்துக்கிறோம். இது இயல்பாகவே மாசு உடையது. எப்படி இந்த உடம்புல மாசு அப்படின்னா சளி, கோலை, குறும்பி, மலஜலம் ஆகிய மாசுக்கள் இதுல இருக்கு இல்லையா? இந்த உடல்ல இத்தனை மாசுக்கள் இருக்கு. இந்த மாசுகள் தினந்தோறும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நம்ம உடம்புல இந்த மாசுக்கள் தினந்தோறும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இவைகளை நம்ம தினமும் என்ன சுத்தப்படுத்திக்கிறோம்? எப்படின்னா தண்ணி ஊத்தி கழுவி குளிச்சு அதை சுத்தப்படுத்திக்கிறோம். இந்த உடலைத்தான் நித்தியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த உடம்ப சுத்தப்படுத்துறோம், இந்த உடல் தான் நித்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த உடலைத்தான் நித்தியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு செம்மல், அதாவது பட்டினத்தார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலை உட்புத குழம்பை தொக்கி நொதைக்கிறம் என்ன நின்று நோய் எரிவினை கூட்டை கல்லின் வழி தூக்கருதினை அதனுள் ஊழையோ நீரோ புறப்படும் ஒரு பொறி நீரும் குறும்பி வெளிப்படும் ஒரு பொறி உமிழ்நீர் கோலை ஒழுகும் ஒரு பொறி வழியும் மனமும் வழங்கும் ஒரு பொறி உள்ளூர தொடங்கி வெளிப்பட நாரும் கட்டக முடிவில் சுட்டெரும்பாகும். இந்த உடம்புல, இந்த மனித உடம்புல எல்லாமே நமக்கு அழுக்கு சேரக்கூடியது. தினந்தோறும் நம்ம அந்த மாசை அகற்றிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஊற்றை தரளமடி உப்பிட்ட பாண்டமடி என்கிறார் அழகனீர் சித்தர். இவரு இந்த உடல் நாற்றத்தை மாசை யாராவது போக்கிக் கொள்ள முடியுமா? இந்த தினந்தோறும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது நாரிப்போம் இல்லையா? எந்த மனிதனாலும் முடியாது. இத சுத்தமா வச்சுக்கணும்னா, அப்படியே எதுவுமே சுத்தம் இல்ல, நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணாம அப்படியே மாசுபடாம இருப்போம் அப்படின்னா நம்மளால முடியாது இல்லையா? எந்த மனிதனாலும் முடியாது. அதாவது இந்த உடலுக்கு இன்னொரு ஒரு மாசு என்ன சொல்றாங்கன்னா, இதை தவிர இந்த உடலுக்கு இன்னொரு மாசு இருக்கு. என்னன்னா பசி, உறக்கம், மரணம் என்ற 3 பெரிய மாசுக்கள் இருக்கிறது. இந்த 3மே இல்லாம இருக்க முடியுமானாக்க இருக்க முடியாது இல்லையா? 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை பசி விடுகிறது. 12 மணி நேரத்திற்கு ஒரு முறை உறக்கம் விடுகிறது. பசி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு பழமொழி
பழமொழி சொல்றாங்க, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாசு தப்பிவிட்டால் இவன் குணங்களே மாறிவிடுகிறது. பசி வந்துவிடும், பத்தும் பறந்து போகும். அப்போ மெஞ்ஞான செம்மல் ஔவையார் இது மாதிரி குறிப்பிடுகிறார். மனிதன் இயந்திரமாக சுற்றி கொண்டிருப்பதே இந்த பசி என்ற மாசினால்தான். இப்போ மனிதன் வந்து உழைக்கிறான், இயந்திரமா இயங்கிக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு ஓடி ஓடி உழைக்கிறான்னா அந்த பசிங்கிற அந்த கொடுமைக்காக தான் அவன் வந்து இங்க சுத்தி கொண்டே இருக்கிறான்னு சொல்றாங்க. பசி மாசை போக்கி கொண்டவர்கள் இவ்வுலகத்தில், பசி மாச வந்து போக்கி கொண்டவர்கள் யாராச்சும் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னா இல்ல. இது வந்து ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. ரஷீது பாய் சொல்லுவாங்க, அந்த அவங்க பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அந்த மாமா இருக்கும்போது தெய்வம் ஒரு தடவை சொன்னாங்களாம், உனக்கு வந்து பசியா வரம் தரவா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன நினைச்சு கொண்டாரா, இல்ல நம்ம தெய்வம் வந்து நம்ம பசியாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ட்டு இவர் அமைதியாவே இருந்துட்டாரா. அப்போ அப்புறம் பிற்காலத்துல அவர் நினைச்சா, தெய்வம் இப்படி சொன்னாங்களே, நம்ம கேட்டிருக்காமோ, குடும்ப தெய்வமே அப்படின்னு கேட்டிருக்காமோ, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தினாராம். அதை நான் கேள்விப்பட்டேன். அது இங்க அப்ப பசியாம இருக்கக்கூடிய நம்மளால முடியுமானா முடியாது. ஆனா அந்த இறைவன் வந்து நமக்கு வரமா கொடுக்கும் போது அது எப்பேற்பட்ட வரவா இருக்கும். அதை நான் வாங்கிக்கிறேன், மறுத்துட்டேனே, எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு மாமா வருத்தப்பட்டாங்க. அப்ப பசி மாசை போக்கிக் கொண்டவர்கள் இவ்வுலகத்தில் இல்லை. அப்ப உறக்கத்தை வென்றவர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா இல்ல. அதாவது மனிதர்கள் யாருமே இல்ல, தெய்வம் மட்டும்தான் உறக்கம். உறக்கம் இல்லாத ஒருவரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மரணத்தை வென்றவர்களும் அப்ப 3 இருக்கு. பசி இல்லாதவர்கள் இல்ல, உறக்கம் இல்லாம இருக்கவங்களும் இல்ல இந்த உலகத்துல. மரணத்தை வென்றவர்கள் யாரு இருக்கிறாங்கன்னா அவங்களும் இல்ல. இதற்கு மேல் இவன் மனதில் இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மாசுக்கள் உள்ளன. பசி உறக்கம் போன்ற மாசுகள் விட்டு விட்டு வருகிறது. பசி உறக்கம் எல்லாம் இப்ப விட்டு விட்டுதான் நமக்கு வருது அந்தந்த டயத்துக்கு. ஆனா இந்த ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் அந்த அந்த கரணம், ஆனால் அந்த கரண மாசாகிய ஆணவம், கண்மம், மாயை 3ம் இவன் உயிரிலேயே எப்பவும் படிந்து இருக்கின்றது. இவைகளை எப்படி போக்கிக் கொள்வது? இதை தவிர இவன் உள்ளத்தில் இவன் பெற்ற கல்வியினால், செல்வத்தினால், குலத்தால் மேட்டுமை என்ற மாசு படிந்து விடுகிறது. இதோட இல்லாம மேட்டிமைங்கிற மாசும் படிந்து. எதனால மேட்டிமை வருது? பெரிய ஜாதி, அவனோட குலத்தை மேம்படுத்தி சொல்றது, அவன்கிட்ட செல்வ சமத்துக்கெல்லாம் அதிகமா இருந்தா நான் தான் பெரிய பணக்கார, அந்த ஊரிலே நான் தான் பெரியாள் அப்படின்னு நினைக்கிறது. கல்வியினால் பெரிய படிப்பு படிச்சா, அப்போ நான் பெரிய படிப்பு பெற்ற மேதாவின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இந்த இதெல்லாம் மாசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்டுமை என்னும் கொடுமை தரித்திரியத்தை எவ்வாறு போக்குறது அப்படின்னா, மெய்ப்பொருளை அறியாததால் இவன் உள்ளத்தில் வாக்கில் வாக்குமலமாகிய மாசு இருந்து கொண்டே வருகிறது. அப்போ இந்த மாசுகளை எல்லாம் அகற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, போக்கிக் கொள்ள முடியும் என்றே நினைக்க முடியவில்லை. இதெல்லாம் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அப்ப மாசில் மேம்பாடுடை மாசிலா தணிகையர் மணுமகன் என்ற மகுடங்கள் வந்து தெய்வத்திற்கு எப்படி சூட்டிக் கொள்ள முடியும் அப்படின்னா, திருவள்ளுவர் பெருந்தகை குரல்ல எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்முடைய உடலிலே வெப்பத்தாலும் காற்றாலும் உண்டாகும் வியர்வை, தூசி, அழுக்கு முதலிலே மாசுகள், அது வந்து தண்ணீரை போட்டு நம்ம போக்கிக்கலாம். அல்லது அவைகளை போக்குவதற்கு தண்ணீர் நமக்கு அதை போக்கணும்னா நமக்கு தண்ணீர் தேவைப்படுது இல்லையா. அப்பொழுது புறமாகிய உடல் தூய்மையாகிறது, மறுபடியும் மாசுபடுகிறது. அப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? சுத்தப்படுத்த. அப்ப மாசில்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னா, அதற்கு வாய்மை வேண்டும். வாய்மை என்றால் என்ன? மாசில்லாமல் இருக்கணும். அப்ப அகத்தூய்மை வந்து வாய்மையால் தான் நமக்கு வந்து அகம் வந்து தூய்மையாகும். அதாவது திருக்குறள் வாரியாக வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும்
சொல்வதுதான் வாய்மை அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கிறோம். தீமை என்றால் என்ன? அடுத்த கேள்வி போட்டா தீமைனா என்ன அப்படின்னா, தீமையுள்ள சொல் எது என்று தெரிந்தால்தானே தீமை இல்லாம சொல்ல முடியும். அப்போ எது தீமை இல்லாத சொல் அப்படின்னா, அழியாததும் நித்திய நன்மை அளிப்பதும் தீமையே இல்லாததும் ஆகிய ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதுவே ஒரு மெய்யரு குருபிரானின் திருவாக்கு. அவர்களுடைய வாக்குதான் தீமை இல்லாத சொல். அதை திருவாசகம் என்று திருவாய் மொழி என்றும் கூறுவார்கள். ஆகையால் என்றும் நீதியில் விளங்கும் பரிசுத்த வாய்மையை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்த்தமாகிய தேசிக வாசகத்தில் குளிப்பவர்களுக்குத்தான் அகத்தூய்மை கிடைக்கும், மாசு விலகும். மனமாகிய அகம் தூய்மையாக மாசில்லாமல் இருப்பதால் தான் அனைத்தும் அரண் என்று மற்றும் ஒரு திருக்குறளில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, மனத்துக்கண் மாசிதான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீலக்கிற. அப்ப மனத்துக்கண் மாசு இருக்க மற்ற எவைகளிலும் மாசில்லாமல் இருந்தாலும் அவை வெளிப்பகட்டு ஆரவார உடையவை ஆகும். மற்றும் அடுத்த குறள்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகும் மாந்தர் பலர். அதாவது மனதிலே சுத்தமில்லாதவர்கள் எத்தனை புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கினாலும் பலன் இல்லை. மனம் அழுக்கா வச்சுட்டு எதை எடுத்தாலும் ஒரு மாசுபடைந்த ஒரு எண்ணமாவே வச்சு எத்தனை தீர்த்தம் போய் புண்ணிய தீர்த்தங்கள் மூழ்கினாலும் அது போகுமானா போகாது. மனித தேகத்தை பற்றியும் இதில் மாசு அகலுவது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை பற்றியும் திறஞான கொண்டர் வடலூர் வள்ளல்வான் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பாசுரத்துல குடும்பத்துடனே குடித்தனம் செய்ய குறிக்கோளிக்கு கொண்ட மனையில் கண்ட காட்சிகள் கனவிரோதங்கள் ராமாயணத்தும் பாரதம் இல்லை எரிவினும் எரிவது என்றான் உள்ளது மனமும் ஜலமும் மாறா ஒழுகது சுற்றினும் 9 பொத்தல் உடையது கீழும் கிருமியும் சேர்ந்து கிடப்பது என்பதோ இறக்கி எங்கோ சென்னீர் ஆய்ந்து செய்த அகரமுற்றது அகலல் அணுகள் புகழல் இகழல் அணிகள் துணிகள் அணிவதாய கால வித்தைகள் சதுர் கொண்டதும் கிடந்தோ இருந்தும் நடந்தும் பற்பல பகரும் மனையோர் படும்பாடதிகம். இந்த மாநில தேகத்திற்கு தலைவர் யார் தெரியுமா? அதாவது அவர்தான் வாத பித்த ஸ்லேத்துமா. அவருக்கு குடிகூலி அன்றன்றைக்கே கொடுத்தாகும். இந்த உடம்புக்கு கூலி அன்றன்றைக்கே அதாவது குடிக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லைன்னா அது நமக்கு வேற மாற்றங்கள்லாம் கொண்டு வருது. அதாவது பயங்கர விளைவாக இந்த உடம்பு செஞ்சிருங்கிறாங்க. இது வெகு நகைச்சுவையாகவும் கருத்தாட மிக்கதாகவும் எழுதுகிறார். பிண்டம் என்னும் பெருங்கூடி கூலி அன்றைக்கன்றே நின்று வாங்குவர் தெரியாதொரு நாள் செலுத்தாவிட்டாள் உதரத்துள்ளே உருங்கனல் எழுப்பி உள்ளும் புறத்தும் எண்ணறி ஊட்டி அருநோய் பற்பல அடிக்கடி செய்வர் இவர் கொடுந்தைகை என்னுத தோறும் பயிர உள்ளமும் படைத்து கொதித்து பெரும்போ என்னில் விளம்புவதென்னே சினமிகோ இவர் தம் தேகையில் கனவினும் நினைந்து விழித்து நேர்வதன் முன்னர். அதாவது 6வது திருமலை திருவருட்பால இதை அப்படி குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வள்ளல் பெருமான் பிண்ட லட்சணத்தை எப்படி விவரிக்கிறார் அப்படின்னா, இத்தேகத்தில் 3 மனைவிகள், இந்த தேகத்துல 3 மனைவிகள் உண்டு அப்படின்னு
முதல் மனைவியின் பிள்ளை அஞ்ஞானம், இரண்டாவது மனைவியாகிய மாயைக்கு 4 பிள்ளைகள். அவர்கள்தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மூன்றாவது மனைவி காமியம். அவள் பெற்ற பிள்ளைகள் தான் 3 குணங்கள், அதாவது ராஜச, தாமச, சாத்வீக குணம். இவ்வாறு 3 மனைவி 8 பிள்ளைகளுடன் தினமும் பிண்டம் என்ற குறிக்கூலி கொடுத்து கொண்டு வாழ வேண்டி உள்ளது அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது அகமாசு உடைப்பது இங்கே இந்த இவ்வளவு கூலி நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா? இதுல அகத்தூய்மை நம்ம எப்படி படுத்துறது? அது முடியுமானா முடியவே முடியாது. அப்ப அப்படித்தானே நினைக்க முடியும். இவ்வளவு கூலி நம்ம கொடுத்தே ஆகணும் டெய்லி, இல்லைனாக்க இந்த உடம்பு நம்ம சொன்னது கேட்குமானா கேட்காது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஒருவர் புறமாசு அகமாசு இரண்டையும் ஒழித்து கட்டி விட்டார் அப்படின்னா அவர் யாரா இருப்பார்? எப்படி செய்வார்கள் அப்படின்னா, சொன்னாதானே நமக்கு தெரியும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. புற அக மாசு உள்ள தேகத்தை நம்மிடம் வைத்துக் கொண்டால் மாசு நீங்க முடியாது. அப்போ இந்த உடம்ப நம்மளே வச்சுக்கிட்டா இதுல இருக்க மாசு நம்மளால தீர்க்க முடியுமானா தீர்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அகப்புற மாசை நீக்கி விடுபவர் யார்? நம் தெய்வம் அவர்கள். நம் தெய்வம் அவர்கள் எப்படி நீக்குவாங்க? அவர்கள் எப்படி நீக்கினார்கள்? உடல் பொருள் ஆவியை தனிமணி பிரானிடம் ஒப்படைத்து தீரத்துறவு பூண்டார்கள். அத்தனையும் அவர்கள் உருபெருமானிக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன மான்மியத்துல பாக்குறோம்னா தீரத்துறவு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுவே வள்ளுவர் பெருந்தகை எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா, திருக்குறளில் தலைப்பட்டார் தீரத் துறந்தார், அதாவது பிரானுடன் போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். ஆதிமான்மயத்துல நம்ம தெய்வம் அவர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தீர துறவு போண்டு பார வீரானுடனே, தீர துறவு போண்டு பார வீரானுடனே சேரந்தொடர்ந்து சுற்றி பாடி நன்னார் கான்மூளை ஆதிக்கு முன் ஆதியாமானியம் ஓதி வரும் வர்மம் தெய்வம் வந்து மான்மியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப தனியமணி விரான் அவர்கள் வந்து எப்பேற்பட்டவர்கள்னா அவர்களுடைய வயது 600 அப்படின்னு சொல்றாங்க. 600 வயது உடையவர்கள், காலகாலமாக தவம் செய்து வருபவர்கள். அவர்கள் வந்து எப்படிப்பட்ட கற்பூர வாடை கமழ்பவர்கள். அவர்களுடன் நம் தெய்வம் அவர்கள் எப்படி சென்றார்கள்? நகமும் தரையும் போலவும், உடலும் உயிரும் போலவும், விழியும் இமையும் போலவும் 12 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அங்கே இவர்கள் தேகத்திற்கு பத்தியம் வைக்கிறார்கள். என்ன பத்தியம் வைக்கிறார்கள்னா, பெருங்காயம், கடுகு, எண்ணெய், மங்கையர்கள் காமம், காரம், புளி, உப்பு இவைகள் அத்தனையும் தள்ளுறாங்க இல்லையா? இவைகள் எதையும் சாப்பிடக் கூடாது என்று பத்தியம் கடைபிடிக்க வைக்கிறார்கள். அது மட்டுமா அப்படின்னா, ஒரு மனக்கூர் வேண்டுமே. இவர்கள் பூண்டது தீரத்துறவு இல்லையா? அப்போ எனவேதான் வீடு, மனை, மாடு, பந்து, சுற்றம், தேசாதிபத்தியம், புகழ்ச்சி ஆகியவற்றை விட்டுறாங்க இல்லையா? அதெல்லாம் துறவு பூண்டுதான் நம்ம வராங்க. மேலும் அவர்கள் எப்படின்னா, தம் நினைவில் வெகு தூரம் வரை தொடர்ந்து வந்த அந்த தொடர்ந்து விட்டுவிட்டோங்கிற அந்த எண்ணத்தையும் என்ன பண்றாங்க? விட்டுறாங்க. அப்ப தொடர்ந்து வந்த அந்த மகா பலவந்தமான விட்டுவிட்டோம் என்ற அந்த தொடர்ச்சி எண்ணத்தையும் விட்டு துறவு கொண்டார்கள். அப்ப ஆசானை தவிர வேறு எண்ணமே அவர்களிடம் இல்லை. இப்ப 12 வருடங்கள் குளிரையே போர்வையாக கொண்டு ஆசானுடன் அகிலமலம் வந்தார்கள். நம்ம வந்து அதெல்லாம் மான்மியத்துல ஓதி வரோம் இல்லையா? அப்ப எனவே மனதுக்கண் மாசிதான் ஆகிறார்கள். மனதுக்கண் மாசிதான் ஆகக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான். அவர்களிடம் இருந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மும்மலங்களும் ஒளிந்தது.
ஆசானுடையே இருந்ததா. அவர்களுக்கு மும்மலம் எப்படி ஒழித்தாங்கன்னா இந்த மாதிரிதான். ஆசானுடையே இருந்ததால் பசியும் உறக்கம் அதையும் வென்றார் இல்லையா. தெய்வம் அவர்கள் வேடிக்கையாக நம்மிடம் கூறியிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இது மட்டும்தான் நான் என் ஆசானிடம் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏய், நீ கேட்கிற ஒன்றை என் ஆசானிடம் நான் கேட்டதே இல்லை. அது என்ன அப்படின்னா, நான் ஊருக்கு போக உத்தரவு கொடுங்கள் தெய்வமே. பிறவியர்கள்லாம் திருவிழா முடிஞ்சது அப்படின்னாக்கா தெய்வத்திடம் போய் என்ன கேட்பான், தெய்வமே ஊருக்கு போகணும் உத்தரவு கொடுங்க தெய்வமே அப்படின்னு கேட்பார். இது ஒன்றுதான் நான் என் குருவிரானிடம் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜீவ மாணிக்கத்தின் மகிமை அவர்களுக்கு தெரிந்தது. அதனாலதான் அவர்கள் அந்த வார்த்தை சொன்னார். ஜீவ மாணிக்கத்தின் மகிமை அவர்களுக்கு தெரிந்தது, தொடர்ந்தார்கள். அதனாலதான் அவர்கள் கூடயே தொடர்ந்தார்கள். நாமோ உணவிற்கு ஊர்காய் போல நெய்வழியை வைத்துக் கொண்டோம். ஏன்னா ஒரு பாடும் படல இல்லையா. இப்ப எனவே அவர்களிடம் இருந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மாசு ஒழிந்தது. பசி, தூக்கம் என்ற மாசும் ஒழிந்தது. இன்னும் ஒரு மாசு இருந்ததாம். அவர்களிடம் இன்னொரு மாசு இருந்துச்சாம். அது என்னன்னா, அதுதான் மேட்டிமை அப்படிங்கிறாங்க. மேட்டிமை என்னும் மாசு அது அறவே ஒழிவதற்காக தெய்வம் அவர்களை தணிகை மணிபிரான் அவர்கள் அவங்க குருபிரான் என்ன கட்டளையிட்டார்கள்? 1 வருடம் ஆடு மேய்ப்பு தொழிலாவரணத்தை ஈடுபடுத்தினார்கள். அப்ப அந்த மேட்டிமை என்ற அந்த தரித்திரம், அந்த மாசம் இருக்கக்கூடாதுன்னு தெய்வத்திற்கு ஆடு மேய்க்க 1 வருட காலம் பணித்தார்கள். அதை தெய்வம் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? தொழில் ஆபரணமாக. அதை ஆபரணம்னா நம்ம நகம் எல்லாம் போட்டுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அவங்க குருவிரான் இட்ட அந்த வேலையே, அந்த தொழிலையே அவங்க ஆபரணமா அவ்வளவு சந்தோஷமாக அணிந்துக்கிறாங்க. தொழிலாபரணத்துக்காக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப தங்களை நீங்காத தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் எண்ணத்தினை மாற்றி பிரித்து தனி துணிவு வர செய்யவும், மேட்டிமை என்னும் கொடுமையை தரித்திரியம் எக்காலத்தேனும் மொழி காணாது வேறறும்படியாயும் தாழ்மை தகையானது என்னாலும் பணம் வீசி எழுந்து உதயம் செய்யவும், ஜீவ தகைமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது தனதன ஒரு பேரி நின்று சுமைதாங்கி விளங்க வருவதற்கெனவே அவர்கள் ஆடுமைக்கும் அந்த தொழிலாபரணத்தை அவர்கள் பணித்தார்கள். புறமாசு நீங்கிற்று, அகமாசும் நீங்கிற்று. இப்பொழுதுதான் பாட்டையர் தணிகை மணிபிரான் அவர்கள் நம் தெய்வம் அவர்களை தவம் செய்வதற்காக, அதாவது புறமாசையும் நீக்கிட்டாங்க, அகமாசையும் நீக்கிட்ட பிறகுதான் அந்த தவத்துக்கு அவங்க படிக்கிறாங்க. தவம் செய்வதற்காக தவம் செய்து தன்னகம் பெறுவதற்கு திருப்பரங்குன்றம் குகைக்கு அனுப்புகிறார்கள். அங்கே அவர்கள் அன்னபானமின்றி எப்படி தவம் செய்தார்கள்? அன்னபானமின்றி ஒரே முகத்தினரால் கடுந்தவம் இருந்து தேவ சன்னதங்கள் அனைத்தும் 2 கரங்களிலும் அவர்களுக்கு வந்தது. என்னென்ன சன்னதம்னா, பட்டயம், சங்கு, சக்கரம், சூளம், பராங்குசம், துடி, உடுக்கை, தண்டாயுதம், அரியதவ கிள்நாமம். இதுவரைக்கும் யாரும் பெற்றிராத அந்த கிள்நாமம், அந்த சன்னதையும் அவங்க பெற்று வருகிறார்கள். தங்களுடைய 2 கரங்களையும் தேவர்கள் கண்டும் மகிழும்படி இலங்க தரிப்பித்து 2வது வரம் இறுகிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் உணர்பெற்றார்கள். இவ்வாறு இறுதி தீர்ப்பு கர்த்தராக உருவாகி விட்ட ஆனந்தத்தில் தெய்வம் அவர்களுக்கு பாட்டையர் வைக்கும் நாமம் மார்கநாதர் அப்படிங்கிற திருநாமத்தையும் அவர்கள் தீட்சா நாமமாக பாட்டையர் நம்ம தெய்வத்திற்கு சுட்டி மகிழ்கிறார்கள் இல்லையா. மண்ணில் மேலும் என்னையாக்கிய மாதருமன் தேசிகர் வாய்திரந்தோமே வாக்மி மார்கனன் நாதரன்றனை கூவினார். நம்ம படிக்கிறோம், மெய்மன ஞானத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ இதுல எப்படி சொல்றாங்கன்னா,
பூவினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூவினார் என்ற சொல்லை அந்த அதை வைத்து பார்க்கும்போது தனிகைமணி விரான் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக அந்த நாமத்தை சூட்டியிருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பாட்டையருடன் கிளம்பி சென்ற பாட்டையரோட ஆரம்பத்துல கிளம்புனாங்களே அந்த தேகம் இப்ப இருக்கிறது இல்லை. நான் பாட்டையருடன் கிளம்பி சென்ற தேகம் அல்ல, இப்போது உள்ள தேகம் எப்படிப்பட்டதுன்னா, அதாவது தேகம் மாசு இல்லாத தேகம், தவம் விளைந்த தேகம். மாசு இல்லாத தேகம், தவம் விளைந்த தேகம். மாநிலத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த தேகம் எப்படி இருந்தது அப்படின்னா, கரண்டை கால்வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்திக்கிறக்கும் தலை திகை கூந்தலோ வரணமும் முழுமாடி தரத்து அதிமுக உச்சமுற்றுறும் உணர்ச்சியினை உடைய இளா பசுமந்த பொடித்திருமேனியும் குறி வைத்து ஆவி வாய்ந்து பிடித்து பற்றி விழுங்குகின்ற இமையுறாது நிற்கும் பேரிரக்கம் கொண்டு கனத்த பெரிய தகை பார்வையும் மாறாத ரத்தகத்தன்மை ஓயாது பொத்து விளங்கும் ஒற்றை மனம் சுத்தம் ஓங்கிய எங்கள் மங்காதவர் தங்க மாமலை திங்கம் மொத்த தீரத்துமை சிந்தைய எங்களத்தை ஒத்த நீருதோழின எங்களத்தை ஒத்த நீருதோழின திங்கள் மாமோக செல்வனன் நாயகம். அதாவது சுத்தம் வழித்து தெளித்தெடுத்த ஒத்தை மனம் வழித்தோன்றி நின்றார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுத்தத்தையே வடித்து தெளித்தது என்றால் அவர்கள் எப்படி சுத்தம் மாசு மறுவற்றதாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அறுசுவை உணவே உண்டாலும் அது தூரத்தில் நாற்றத்தை தான் உண்டாகும். நாம் உண்பதெல்லாம் அறுசுவை உணவு. அறுசுவையாக இருந்தாலும் அது இந்த தூரத்திற்கு நாற்றமாக மாறுகிறது. அதனையும் வாசனையாக மாற்றிக்கொண்டவர்கள் நம் தெய்வம். அது எவ்வாறு என்று நமக்கு வாக்கியத்தில் விளக்குகிறார்கள். எப்படின்னா, விஞ்ஞானிகள் எதையும் மிகவும் நுணுகிய அறிவுடன் கவனிக்கிறவர்கள் இல்லையா? விஞ்ஞானிகள் எப்படி எதையுமே நுணுகிய அறிவுடன் அவர்கள் கவனிப்பார்கள். அடுத்த பிடியில் அளவு சரியாகிவிடும் என்ற எச்சரிப்பு வரும் முன்னரே உணவை நிறுத்திக் கொள்வார்கள். அடுத்து அந்த ஒரு புடி நம்ம பசியாறினோம்னா ஏப்பம் வந்துரும் அப்படின்னு நினைக்கும் போதே அதை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா நம்ம அது வந்தாலும் நமக்கு ருசியா இருந்தா பசியாறிடும் இல்லையா? அவர்களாம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் விருப்பமான பண்டமாய் இருந்தாலும், எவ்வளவு பசி மிகுதியா இருந்தாலும் அவர்கள் அந்த நுட்ப வரம்பை சிவனையும் தாண்டவே மாட்டார்கள். கொஞ்சம் கூட அவர்கள் தாண்ட மாட்டாங்க. இந்த திட சித்த கட்டுப்பாடு கைவரவு பெற்றவர்களே அறுசுவை உணவு அருந்தினால் உண்டாகும் நாற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள். அந்த அறுசுவை உண்டாலும் அதை மாற்றிக்கொள்வார்கள். தூர நாற்றத்தை மாற்றவல்ல வான விருத்தம் ஒன்றை அவர்கள் மிகுந்த தவப்பாடு தன் கிரயம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த அவேகம் எந்த எல்லைக்குள் அடங்கியிருக்குமோ அந்த எல்லையை அறிந்தல்லாது காலமெல்லாம் தூளம் முழுதும் அத்தர் புழுகு செவ்வாறு இந்த வாசனையெல்லாம் நம்ம கொண்டுட்டோம் இல்லையா? முதலிய வாசனையை பூசி வந்தாலும் இவன் நாற்றம் போகுமா? போகாது. இந்த வாசனை திரவியங்களால் மூக்கை வேணால் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இந்த உடல் நாற்றம் விலகாது. கட்டுப்படும் ஸ்தானத்தில் சுவாசம் கட்டுப்படுமே ஆனால் அந்த நாற்றத்தை அறவே சுட்டரித்து இல்லாமல் ஆக்கி விடலாம். அப்போ அந்த ஸ்தானம் நமக்கு தெரிந்தால் ஒழிய அந்த நாற்றத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இதுதான் அகமுக சூக்கும செயலுக்கும் வெளித்தோற்ற தூர செயலுக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வாறாக இதுதான்
இவ்வாறு மனத்துக்கண் மாசு இளன் ஆவதற்கும் மாசாகிய மும்மலத்தை நீக்கிக் கொள்வதற்கும் புறமாசாகிய உடல் நாற்றத்தை போக்கிக் கொள்வதற்கும் அவர்கள் தன்னையும் தன் வாழ் நாளையும் சர்வத்தையும் விலையாக கொடுத்தார்கள் இல்லையா? சர்வத்தையும் அவர்கள் குருபிரானே கதி என்று மாண்டார் அப்படின்னாங்க. மாண்டார் அப்படின்னாக்கா அவருக்குன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? இவ்வளவையும் யாருக்காக செய்தார்கள் அப்படின்னா நமக்காக தானே தெய்வம் அவ்வளவும் செய்யறாங்க. தினந்தோறும் தவத்திற்கு எதற்காக செல்கிறார்கள் அப்படின்னா நமக்காக. அந்த பரமபதம் நமக்கு கிட்டணும், அவர்கள் நமக்கு அளந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதற்காக செல்கிறார்கள். அப்போ அனந்தாத தேவர்களுக்காக செய்தார்கள். நாம் இறுதியில் பிணநாட்டம் அடையாமல் பரிசுத்த மனதுடன் பரமபதம் அடைவதற்காக செய்கிறார்கள். உலக சொத்தை நம்பி ஓடிக்கொண்டிருந்த சொத்தை வித்துக்களை பிரம்ம யுக வித்துக்காக ஆக்குவதற்காக செய்கிறார்கள் இல்லையா? மூவாசை வெப்பத்தில் மூழ்க இருந்தவர்களை மீட்டு வானாசை காட்டி, வான்பதி எல்லையை காட்டி, ஆசை காட்டி வாழ்வித்து ஜீவன் கண்ட ஜென்மசாவலியர்களாக ஆக்குவதற்காக செய்தார்கள். அவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை பற்றி நாம் பேசுவதை கேட்பதும் அவர்களை நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறதும் தான் நாம் செய்யக்கூடிய கைமாறு. எப்படி கடந்திருப்போம்? இந்நில உலகில் அவர்களை அறிக்கையிட்டு அவர்கள் புகழ் பரப்பி மக்களை பலம் சார வைப்பதுதான் நாம் அவர்களுக்கு செய்யும் காணிக்கையாகும். அப்ப அவர்களை பற்றி நாம் எப்படி பேசரும் பேரும் பொருளை பேசரும் வாசகங்கொண்டு எதி அடிக்கின்ற பெருமான் மாதரம் தேதிகர் வைப்பதனை வைக்க வைக்கும் மாநில சட்டை இல்லா வீதில் பேசிடும் பின்னல்கள் எல்லாம் தூசிகளாவதும் எங்கே தொன்மாரை விளங்குவதெங்கே? மாசூரும் பாசமுடைய தேகமதி சுக்குமாம் தோன்றுவதில் இந்தோ நாயகம். எண்ணில் கோடி மந்திரங்களையும் ஒரு மொழிக்குள் வைத்து துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டிய மாசில்லா மறையானவரை மாசிலா மணியை மக்களுக்கு அறிய வைத்து துயலகற்றி தூய்மார்க நாத பெருமானை வாக்குமலம் கடத்தி ஓசை கொண்ட நடனத்தாலே மனுமகனை ஈசனாக்கி மனுக்களை ஈசனாக்கி மாசிலா தணிகையர் மனுமகனை மாசிலா பூரகமோன வரவு கண்டேறுகின்ற மகரிஷி மார்கநாத பெருமானின் மாசு மறுவற்ற தூய பரிசுத்த திருவடிகளை போற்றி வணங்கி